சில பேர் வந்து டிப்ரெஷன்லாம் சொல்கிறாங்களே, ஏன்னா டிப்ரெஷன்லாம் வாழ்க்கையில் வருமானே டவுட்டு. அந்த வார்த்தையை நீங்கள் என் லைஃப்பில் ஒய்ஃபை வந்து நிறைய பேர் இப்போ இன்னைக்கு இந்த இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு பிள்ளை எனக்கு என்றைக்குமே ஸ்ட்ரெஸ் ஆனதே எனக்கு கிடையாது. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா ஆமாம் ஏதோ ஒரு வேலையில் இருக்கும்போது ரொம்ப முக்கியமான வேலை இருக்கும்போது ஒரு சின்ன பேக்லாஃபில் ஒரு தூரம் தான், அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு வேலை என்றைக்குமே ஸ்ட்ரெஸ் ஆனதே கிடையாது. ஹார்ட்லி ஐ ஸ்லீப் ஃபார் 4 hours a day actually. I never feel stressed. In fact I feel very invigorated actually. ஒரு எமோஷனை ப்ரொலாங் பண்ண முடியல இன்னைக்கு. ஒரு எமோஷனை இமீடியட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிடுறோம். அன்னைக்கு தே வில் நெவர் ஆட் த வேர்ட் ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ, ஐ எம் இன் லவ் வித் யூ. ஸோ இந்த நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் இப்போ தெரியுது. இப்போ அன்றைக்கி வந்து என் குழந்தை வந்து கேட்டால் வந்து அப்பா நீங்கள் அபார்ஷனை பற்றி உங்கள் கருத்து என்னப்பான்னு கேட்டால், நான் கேட்டேன் இது எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இல்லைப்பா இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட் நடந்துச்சு அபார்ஷனை பற்றி. அப்போ நாங்கள்லாம் ரொம்ப டிபேட் பண்ணோம். அப்புறம் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், அம்மா என்னுடைய கருத்து இருக்கட்டுமா, உன்னுடைய கருத்து எனக்கு எழுது அபார்ஷனை பற்றி. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கருத்து மாறும். அந்த கருத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எழுதுன டைரியில் அடுத்த ஒரு வருஷத்தில் வேறு ஒரு மாற்றம் வரும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் மகள் கேட்டால்? கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. என்னுடைய கருத்தை நான் ஒன்று சொல்ல மாட்டேமா, ஏன்னா அது வந்து வயலன்ஸ்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் வந்து இல்லைப்பா நீங்கள் நிறைய படிக்கிறேன் அதுக்காக நான் சொல்ல மாட்டேமா, அது சொன்னால் வந்து மேபி உன் கருத்துக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா உனக்கு நீ ஹர்ட் ஆக. ஒரு தடவை நான் வந்து ஒரு 10 பைசா கண்டினியூஸாக ஒரு மாதம் திருடினேன். ஏன்னா பக்கத்து கடையில் போயிட்டு அந்த ஒரு 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 பேப்பரை சுருட்டி இருக்கும், அது அப்படியே கிரேப்ஸ் மாதிரி இருக்கும், அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கலர் ரொம்ப பிடிச்சிது, அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அம்மா சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் அம்மா குளிக்க போகும்போது நான் ஒரு மெதுவாக போய் அந்த சில்வர் சொம்பில் காசு இருக்கும், அந்த காசை மெதுவாக அவங்க கரெக்டாக வெயிட் பண்ணுவேன். கரெக்டாக அந்த கதவை அதை மூடும்போது ஜூம் இன் ஆயிரும். அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த செம்பில் கை விட்டு 10 பைசா மட்டும் எடுத்தாந்து வாங்கிடுவேன். இப்படி ஒரு மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் தீஃப் ஐ வாஸ். தென் ஒன் டே எங்கள் அம்மா உள்ளே போயிட்டு எதுக்கோ வெளியே வந்தாங்க. நான் அப்போ கையை விட்டு எங்கள் அம்மா பார்த்த உடனே அந்த பயத்தில் கையை எடுத்தேன்னா செம்பு கீழே வந்து எல்லா காசும் கீழே கொட்டிடுச்சு. இமீடியட்லி ஷி அண்டர்ஸ்டுட் தட் ஐ வாஸ் ஸ்டீலிங். உடனே எங்கள் அம்மா வந்து நேராக வந்து கையை டேபிளில் வைக்க சொல்லிட்டு ஒரு தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சு பக்கத்தில் வந்துட்டு இப்படி வைக்கும் போது ஃபுன்னு ஊதிட்டாங்க. ஆனால் வச்சாங்க, அது சுருக்குன்னு ஒரு வலி இருந்துச்சு. ஐ திங்க் ரைட் ஹேண்ட். அப்போ சொன்னாங்க வந்து நம்ம வீட்டில் இப்படி திருடினேன்னா நாளைக்கு இன்னொரு வீட்டில் போய் திருடுவேன். அந்த வீட்டில் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடே இல்லாமல் அதில் தான் யூஸ் பண்ணுற காசுனா அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் போயிருமே. லைஃப்பில் திருடவே கூடாது, காசு மேலே ஆசை வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகான வார்த்தை, காசு மேலே ஆசை வரக்கூடாது. என்ன ஒரு பாடம், அம்மாவோட பாடம். எனக்கு அப்போ புரியல. அப்படி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு காசு மேலே ஆசை வர்றதுக்காக தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ ஹவ் நெவர் ஸ்டோலன் ஆஃப்டர் தட் இன் மை லைஃப். ஸோ எங்கள் அம்மாவை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 10 அனக்டோட்ஸாக எங்கள் அம்மாவை பார்க்குறேன். ஆக்சுவலாக யூஸ்வலாக அம்மா என்று அழைக்காத அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் எங்கள் அம்மாவை. ஏன்னா அந்த சுதந்திரம் எங்கள் அம்மா கொடுத்தாங்க எனக்கு. எங்கள் அம்மா வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்கறியை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஐ திங்க் எனிதிங் ஐ பை ஐ see it. சம்டைம் வெரி ரேண்டம்லி ஐ கோ அண்ட் பை. சும்மா அந்த டைமில் இருக்கிறது. அதாவது ஒரு பொருள் ஒரு மனுஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்துருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஈஸ்தட்டிக்லி ஷி வாஸ் வெரி ட்ரான் டுவர்ட்ஸ் சிங்கிங். பீஸ்ல மாதிரி பாடுவாங்க. வெரி ஹாப்பி லேடி. அம்மா அப்பாவும் வந்து வறுமையில் இருந்தபோது வந்து ரொம்ப ரெஸ்பெக்டோட. நீங்கள் ஃபெயில் ஆனப்போ கூட அவங்க அடிச்செல்லாம் வளர்த்ததில்லை? எங்கள் அம்மா அடிச்சிருக்காங்க. அடிச்சதுன்னா ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனலாக அடிப்பாங்க. தன் வாழ்க்கை நல்லா இல்லைங்கிறக்க குழந்தைங்களை அடிக்கிற ஆளுங்களாம் இருக்காங்கல்ல, அப்படி ஃபங்க்ஷனலாக. அதாவது வந்து நான் எதாவது தப்பு பண்ணால் அடிக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறதுக்காக அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் மிச்சப்படி பயங்கர ஃப்ரீடம். நான் 1 மணிக்கு விளையாண்டுட்டு வீட்டுக்கு வருவேன், நைட்டு அடிக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஐ திங்க் they gave so much of freedom. I think they understood. Maybe my parents are ஒரு somehow they are very good people. They are very good people in the sense very broad minded people நினைக்கிறேன். அதனால் வந்து அதே சுதந்திரத்தை என் பாப்பா கொடுக்குறேன் இன்றைக்கி. நான் வந்து அவளுக்கு வீடியோ கால் போகும்போது யாராவது அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிராஸ் பண்ணிட்டாங்க, யாராவது ஒரு பையன் கிராஸ் பண்ண உடனே ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்களா? ஏன்ப்பா ஆஃப் பண்ணி? இல்லைப்பா யாரோ ஒரு பையன் வந்தான்ப்பா, உன்னை பார்க்க வந்திருப்பான் போலப்பா அப்படின்னு ஆஃப் பண்ணேன். ஐ திங்க் ஐ லைக் தட் ஆக்சுவலி.